ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நாம் ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த டாபிக் யாருக்குன்னு பார்த்தா எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ். நம்மளுடைய சேனலில் வியூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேடிஸ்க்கு ஈக்குவலாக ஜென்ஸும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஜென்ஸ்க்கு இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஜென்ஸும் பார்க்கலாம். குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மேலே அளவு கடந்த அன்பு அதிகமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கும் தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மை டியர் சிஸ்டர்ஸ், லெட் வி ஸ்டார்ட். நான் உங்ககிட்ட இப்போ முக்கியமான ஒரு 6 கொஷின் கேட்பேன். இந்த கொஷினுக்கு உங்கள் மைண்டில் என்ன ஆன்சர் வருதோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண முடியலனாலும் இந்த கொஷினுக்கு தயவு செய்து உங்களுக்குள்ளே நீங்களே ஆன்சர் சொல்லிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், யார் நீங்கள்? Who are you? Second question, லாஸ்ட்டாக ஏர்லி மார்னிங் காஃபி ஆர் டீ இதை என்னைக்கு ரிலாக்ஸ்டாக உட்காந்து குடிச்சிங்க? இந்த டைமில் அடுப்பில் வந்து பால் வச்சுருந்தேன், பருப்பு வச்சுருந்தேன், அரிசி வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி எந்த எக்ஸ்கியூஸும் இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ்டாக உட்காந்து எப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு காஃபியோ ஒரு டீயோ ஏர்லி மார்னிங் குடிச்சிங்க? தேர்ட் கொஸ்டின், லாஸ்ட்டாக எப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ட்ரெஸ் பண்ணீங்க? ஃபோர்த் கொஸ்டின், லாஸ்ட்டாக எப்போ உங்களுக்கு மட்டும் பிடிச்ச ஃபுட்டை உங்கள் என்டையர் ஃபேமிலிக்கும் சேர்த்து குக் பண்ணீங்க? ஃபிஃப்த் கொஸ்டின், லாஸ்ட்டாக எப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிளேஸுக்கு போனீங்க? சிக்ஸ்த் கொஸ்டின், லாஸ்ட்டாக கண்ணாடி முன்னாடி எப்போ நீங்கள் உங்களை பார்த்து ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணீங்க? ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் 6 கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இது என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம வியூவர்ஸும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஷினுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களுடைய நேம் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ஐ ரியலி அட்மைர் யூ. சப்போஸ் இதை தவிர நீங்கள் வேறு என்ன சொல்லியிருந்தாலும் அதை வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். வீடியோவோட எண்டில் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. மீதி நான் கேட்ட கொஷின்கெல்லாம் ரீசன்ட் அப்படிங்கிற ஆன்சரோ லாஸ்ட் வீக் ஃப்ரீக்வெண்ட்லி அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களை நினச்சி எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சப்போஸ் உங்களால் அந்த இடத்துல ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னாலோ அதில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி டிகேட் எகோ, அதே மாதிரி வந்துட்டு லாங் டைம் எகோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சிருந்தீங்கனாலோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டீனேஜில் இருந்து ஒரு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பேஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்போம். அதே மாதிரியே நமக்கு வந்து பார்த்தோம்னா அந்த டைமில் வந்துட்டு நம்மக்கிட்ட நிறைய கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, ஹாப்பினஸ் இருந்துச்சு, நம்ம முகத்தில் எப்பயுமே ஒரு ஸ்மைல் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய மைண்ட் எப்பயுமே வந்து கிளியராக இருந்திருக்கும். இன்றைக்கி அப்படி இருக்கமா? அன்றைக்கும் நமக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்துச்சு, இன்றைக்கும் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அன்னைக்கு இருந்த நாம் இன்றைக்கி இருக்கமா? உங்களில் எத்தனை பேர் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் வந்துட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க டு கம்பேர் யுவர் யூத்? ஸோ இதெல்லாம் பேசும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து ஒவ்வொருத்தருக்குமே வரும். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து ஆஸ் பர் அவர் சொசைட்டி, நம்ம சொசைட்டி படி நமக்கு வந்து நிறைய கட்டமைப்புகள் வந்து அவங்க ஆரம்பத்துலேருந்தே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே வந்து நம்மளே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்மளாவே வச்சுருக்காது, நம்மளை இன்னொரு ஆளாக மாற்றிருக்கோம் இல்லையா? ஸோ அதை பற்றி இப்போ 1 by 1 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கணும். நீங்கள் இப்போ ரீசண்டாக வந்துட்டு ரொம்ப டயர்டாக, வாழ்க்கையே வந்து ஒரு மாதிரி சலிப்பாக, இந்த வாழ்க்கை ஏண்டா இருக்குது, என்னடா இப்படியே போகுது, ஒரு மெஷினரி மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது வந்து நினச்சிருக்கீங்களா?
அப்படி நினச்சிருந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ நம்ம இந்த மாதிரி நினச்சிருக்கோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம பேசும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ வந்து எக்ஸ்காஸ்ட் ஆகிட்டேன்னு சொல்லுவாங்க. இதுக்கு சிம்பிளாக அவங்க வச்சுருக்கக்கூடிய பேர் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்காஸ்ட். பட் இதை வந்து நம்ம ஒரு எக்ஸ்காஸ்ட் அப்படி இல்லைன்னா டயர்ட்னஸ் அந்த மாதிரி வந்து சில வார்த்தைகளுக்குள்ளே வந்து வரையறுக்க முடியாது. நாம் இப்போ பேச போகிற விஷயம் வந்து எக்ஸ்காஸ்ட்டோ டயர்ட்னஸோ கிடையாது. இதுக்கு பேர் வந்து மென்டல் லோட். அது என்ன மென்டல் லோட் பார்க்கலாம். மென்டல் லோட் அப்படிங்கிறது ஒரு சைக்காலஜிக்கல் டேர்ம். இட் ரெஃபர்ஸ் டு இன்விசிபிள் அண்ட் கான்ஸ்டன்ட் திங்கிங் ப்ராசஸ் தட் ஹேப்பன்ஸ் இன் அவர் பிரெயின். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் டே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்களுடைய பிரெயின்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மென்டல் லோட் அப்படிங்கிறது டெய்லியுமே எல்லா பெண்களுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எக்ஸாம்பிள் என்ன? இப்போ காலையில் வந்து குக் பண்ணுறோம். குக் மட்டுமா பண்ணுறோம்? கிடையாது. காலையில் நம்ம வந்து குக் பண்ணும்போது வெஜிடபிள் கட்டிங்கில் இருந்து இடையில நமக்கு 2 பாத்திரம் வாஷ் பண்ணுற வேலை இருக்கும். இங்கே அடுப்பு 2மே ஃபில்லாக இருக்குது அப்படின்னா 2 பிளேட் கிடக்குன்னா அதை கழுவி வைக்கக்கூடிய வேலையும் நம்ம சேர்த்து செய்வோம். இதுக்கு இடையில கிட்ஸை ஸ்கூலுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், ஹஸ்பண்டை ப்ரிப்பேர் பண்ணணும், வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சில நேரம் அயனிங் ஒர்க் வந்துடும். இந்த மாதிரி நிறையா ஒர்க் நமக்கு வரும். இந்த ஒர்க் மட்டுமா வருது? கிடையாது. குக் பண்ணும்போது நம்ம மைண்டும் வேலை செய்யும். என்ன வேலை செய்யும்? இன்றைக்கி நம்மக்கிட்ட எத்தனை தக்காளி இருக்குது? இந்த தக்காளி இன்றைக்கி ஃபுட்டுக்கு போதுமா? போதாது. ஓகே, நாளைக்கு நம்ம வரும்போது ஒர்க் முடிச்சுட்டு வரும்போதோ நம்ம இன்றைக்கி போயோ தக்காளி வாங்கணும் அப்படிங்கிறதும் மைண்டில் ஓடிட்டுருக்கும். இதுக்கிடையில் என்னாகும்? கரண்ட் பில் பே பண்ணுங்கிறது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு போய் ரேஷனில் பொருள் வாங்கணுங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கும். இன்றைக்கி கடையில் போய் க்ரோசரி வாங்கணுங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு கடுகு டப்போ உளுத்தம்பருப்பு டப்பாவோ நம்ம எடுக்கும்போது அதில் இல்லை அப்படின்னா தீந்து போச்சு, இதை வந்து நம்ம எழுதி வைக்கணும், இல்லை இதை வந்து நம்ம வாங்கி ரீஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதும் மைண்டில் பின்னாடி ஒரு பக்கம் ஸ்டோர் ஆகிட்டுருக்கும். இது மட்டுமா நடக்கும்? இதுக்கு மேலேயும் நடக்கும். அதாவது நம்ம ஒர்க்குக்கு போயிட்டுருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் ஒர்க் பிளேஸில் நம்ம சப்மிட் பண்ணக்கூடிய ஃபைல் பற்றின விஷயங்களும் இன்றைக்கி மைண்டில் ஓடிட்டுருக்கும். இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னா அந்த மீட்டிங்கில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறதும் மைண்டில் ஓடிட்டுருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம குக்கிங் பண்ணும்போதே ப்ரிப்பேர் ஆகிட்டுருப்போம். இதுக்கு பேர் வந்துட்டு மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அடுத்தவங்களும் ஏமாத்துறாங்க, நம்மளும் நம்மளையே ஏமாற்றிக்கிறோம். இதுக்கு பேர் மல்டி டாஸ்கிங் கிடையாது. இதுக்கு பேர் மென்டல் லோட் ஆர் மென்டல் ஓவர்லோட். ஸோ டு கம்பேர் வித் மென் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டலில் இருந்தே மென்டல் லோட் அப்படி இல்லைன்னா மென்டல் ஓவர்லோட் அப்படிங்கிறது வந்து பெண்களை விட ஆண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா மிக மிக குறைவு, பெண்களுக்கு தான் அதிகம். ஸோ அதனால தான் வந்து நிறைய பெண்கள் வந்து இந்த ப்ராப்ளத்தால் வந்து பயங்கரமாக இன்றைக்கி அஃபெக்ட் ஆகிட்டுருக்காங்க. இதனால் எப்படி அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். ஸோ கனடாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் லாவலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டடியோட ரிசல்ட் என்ன அப்படின்னா, இந்த உமனுக்கு வந்து பார்க்கும்போது அவங்களுடைய பிரெயினில் வந்து தொடர்ந்து இந்த ஆர்கனைசிங், பிளானிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு தொடர்ந்து அவங்களுடைய பிரெயினில் வந்துட்டு பேக் அண்ட் ப்ராசஸாக ஓடிட்டுருக்கு. இதுக்கு அவங்க என்ன நேம் சொல்லியிருக்காங்கன்னா காக்னிட்டிவ் லேபர் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்மும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி இதை சயின்டிஃபிக்காக வந்து ரிசர்ச் பண்ணி இதில் இருக்கக்கூடிய நிறைய ட்ராபேக்ஸ் வந்துட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க, நம்மளை தவிர. ஸோ இப்போ நாம் பேச போகிறோம். நம்மளுடைய சொசைட்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உமன் அப்படின்னு சொல்லும்போதே அவங்களுக்கு சில பொறுப்புகள் வந்து ஆரம்பத்துலேருந்தே கொடுத்துருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு வரையறையும் கட்டமைப்பையும் உருவாக்கிட்டாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து பிளானர், ரிமைண்டர், பீஸ்மேக்கர், ஆர்கனைசர் எல்லாமே வந்து ஒரு குடும்பத்துடைய தலைவி அப்படின்னு சொல்லி அவங்க தலையில் இத்தனை பொறுப்புகளையும் கொடுத்துட்டாங்க. உங்கள் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு எல்லாத்தையுமே கலைச்சி போடுவாங்க. ஆனால் கலைச்சி போட்ட பொருளை எத்தனை பேர் வீட்டில் அவங்களே எடுத்து வைக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி போகலைனாலும் சரி யார் என்ன கலைச்சி போட்டாலும் அவங்களே தான் எடுத்து வைக்கணும், இன்க்ளூடிங் மை ஹோம். ஆனால் அது செய்கிறாங்களா? கிடையாது. நாம் தான் செய்வோம். அவங்க இதை எடுத்து கலைச்சி போட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம அதை ஆர்கனைஸ் பண்ணி வைப்போம். அதே மாதிரி எங்கேயாவது போகணும் அப்படின்னாலும் A to Z ப்ரிப்பரேஷன் யார் பண்ணுவோம் அப்படின்னா உமன் தான் பண்ணுவோம். ஸோ ஜென்ஸோட ரோல் கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய ரோல் தான் அங்கே அதிகமாக இருக்கும்.
ஃபிசிக்கலியும் நம்ம வந்து பிளான் பண்ணுவோம், மென்டலியும் பிளான் பண்ணுவோம். இன்க்ளூடிங் நம்ம போகிற இடத்துல நமக்கு மெடிசன் தேவைப்பட்டால் என்ன பண்ணுறதுங்கிற வரைக்கும் நம்ம யோசிப்போம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய சொசைட்டியும் நம்ம மேலே வந்து நிறைய கட்டமைப்புகள் வச்சதுனால நம்மளால் வந்துட்டு அதுலேருந்து வெளிவரது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாயிருது. அதுலேருந்து நம்ம வெளிவரதும் இல்லை. நம்ம அதுக்குள்ளேயே வந்து நம்மளையே சுழல் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி நம்மளையே கொண்டு போய் விட்டுறோம். இதனால் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி மென்டல் ஓவர்லோட் அதிகமாக நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய, அதாவது குறிப்பாக நம்மளுடைய பிரெயினில் பார்த்தோம் அப்படின்னா கார்டிசால் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த கார்டிசால் லெவல் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸை நமக்குள்ளே கொண்டு வரும். இந்த ஹெல்த் இஷ்யூஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மென்டல் ஓவர்லோட் அப்படிங்கிறது வெறும் டேர்ம் மட்டும் கிடையாது. இது நமக்குள்ளே நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸையும் கொண்டு வரும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கார்டிசால் லெவல் வந்து மெயின்லி இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ரொம்ப ஹை லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு என்னென்ன இஷ்யூஸ் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்சோம்னியா. ஸோ நம்மளால் வந்துட்டு நிம்மதியாக தூங்க முடியாது, தூக்கம் இருக்காது, ஸ்லீப் பேட்டர்னில் வந்து நிறைய ப்ராப்ளம் வருது. இது எல்லாமே வந்து இந்த செக்டரில் வந்துடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெல்லி ஃபேட் அக்குமுலேஷன். ஸோ பெல்லி ஃபேட் அக்குமுலேஷன் இருக்கிறதும் நமக்கு இப்போ மேஜராக நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், கார்டிசால் லெவல் இன்க்ரீஸ் இதனால தான் மெயினாக வர்றதே. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஹார்மோனலில் வந்து நிறைய சேஞ்சஸ் ஏற்படும். ஸோ லைக் இப்போ வந்து தைராய்டு இஷ்யூஸ் வருது, அதே மாதிரி ஈஸ்ட்ரோன் ப்ரொஜெஸ்ட்ரோன் சொல்கிறோம் இல்லையா, அதில் நிறைய இஷ்யூஸ் வருது. இது எல்லாமே வந்து இந்த கார்டிசால் லெவலோட சம்மந்தப்பட்ட ஒன்று தான். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அனெக்சிட்டி இது எல்லாமே நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய மூட் ஸ்விங் வந்து எப்பயுமே மூட் ஸ்விங்காகவே இருப்பாங்க. அவங்களுடைய மூட் வந்து எப்பயுமே வந்து ப்ராப்ளமாகவே இருக்கும். எப்போ எப்படி இருக்காங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி இஷ்யூஸும் வந்து நடக்கும். அப்புறம் பார்த்தோம்னா அவங்களுடைய ஸ்கின்னில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி ஹேர் ஃபால் இருக்கும், க்ரே ஹேர் வர்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு வந்து நிறைய, அதாவது சீக்கிரமாக ஏஜ்டான ஒரு ஃபீலிங், வயசான மாதிரி ஒரு ஃபீலிங், டயர்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங், இது எல்லாமே கொண்டு வரும். இதையெல்லாம் வந்துட்டு ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மென்டல் ஓவர்லோட் அதிகமாகும் போது அதுக்கு நம்ம என்ன பேர் வச்சுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஏஜ் ஆகிருச்சு, எல்லாமே நம்ம தலையெழுத்து, நம்ம விதி அப்படிங்கிற மாதிரி நம்ம இதுக்கு ஒரு பேர் வச்சுட்டு நம்மளே வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம். இதுதான் வந்து ஃபேக்ட். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்போது நம்ம உடனே போய் நம்மளுடைய டாக்டர்ஸ் யாரோ அவங்கள பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உடனே உங்கள் டாக்டரை போய் பார்த்துட்டு ஒரு கன்சல்டேஷன் பண்ணி நீங்கள் ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துக்கணுமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேச போகிறோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து சில கொஷின்ஸ் கேட்பேன். ஆனால் இந்த கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் இங்கே ஆன்சர் பண்ண தேவையில்ல. நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஆன்சர் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ ஃபஸ்ட்டு, ஒரு காலத்தில் நான் வந்து ஒரு டான்ஸராக இருந்தேன், சிங்கராக இருந்தேன், நான் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தேன், அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நீங்கள் இன்றைக்கும் அதே மாதிரி இருக்கீங்களா? செகண்ட் கொஸ்டின், உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய கனவுகளை தொலைச்சிட்டு இருக்கீங்க? தேர்ட், உங்களில் எத்தனை பேர் உங்கள் லட்சியத்தை விட்டுட்டு இருக்கீங்க? ஃபோர்த், உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய சுயத்தை தொலைச்சிட்டு இருக்கீங்க? ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் சொல்லியிருப்பீங்க. இந்த மென்டல் ஓவர்லோட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய சுயத்தை தொலைக்க வச்சுட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் உங்களுடைய சுயத்தை முற்றிலுமாக தொலைக்க வச்சிரும். நீங்கள் அப்படிங்கிற ஒரு ஆள் இல்லாமையே போயிடுவீங்க. எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த மென்டல் ஓவர்லோட் அப்படிங்கிறது நான் அப்படின்னு சொல்லிக்கவே முடியாத அளவுக்கு மாற்றிரும், என்னைய தொலைக்க வச்சிரும். அதுதான் இந்த மென்டல் ஓவர்லோடோட வேலை. இதை வந்து பர்சனலாக நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கும் இந்த மென்டல் ஓவர்லோட் வந்து இருக்குது. இப்போ நான் வீடியோ எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன், வீடியோ வந்து இப்போ நான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னாலும் என்னுடைய மைண்ட்குள்ளே நிறைய விஷயங்கள் பேக்ரவுண்ட் ப்ராசஸாக போயிட்டு தான் இருக்குது. இதுலேருந்து எப்படி நான் ரிலீவ் ஆகி ரிட்ரைவ் ஆகி வெளியே வந்தேன் அப்படிங்கிறது தான் அடுத்த கொஷின். எனக்கும் மென்டல் ஓவர்லோடு இருக்குது. ஆனால் அதை நான் எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணிக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டேன். அது எப்படி, இது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் இப்போ பேசிகிட்ருக்கேன்.
நீங்களும் உங்களுடைய சுயத்தை தொலைச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நான் இப்போ டிப்ஸ் சொல்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்மளுடைய சுயத்தை தொலைச்சிட்டமேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா தயவு செய்து அந்த ஃபீலை வந்து விட்டுருங்க. இட் இஸ் நாட் யுவர் ஃபால்ட். இது உங்களுடைய ஃபால்ட்டு கிடையவே கிடையாது. ஸோ அதை முதல்ல நல்லாவே வந்து மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, நமக்கு இன்னும் டைம் இருக்குது. நம்மளுடைய டைமோ நம்ம லைஃபோ வந்து முடிஞ்சு போயிடலை. நமக்கு இன்னுமே வந்து டைம் இருக்குது. ஸோ அதையும் வந்து மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டிப்ஸ் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒன், டெய்லியும் நைட்டு ஒரு பேப்பரில் வந்துட்டு உங்களுடைய மைண்டில் என்னென்ன ஓடுச்சு அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி எழுதுங்க. இந்த ஒர்க்கெல்லாம் விட்டுருங்க. அதர் தன் தட் நம்ம மைண்டில் நிறையா விஷயங்கள் பர்சனலாகவே ஓடும். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுடைய மைண்டில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் வந்து எழுதுங்க. இதுக்கு வந்து பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா காக்னிட்டிவ் அன்லோடிங்னு சொல்லுவாங்க. இதோட டேர்மே அதுதான். இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கார்டிசால் லெவல் ரெடியூஸ் ஆகிறதுக்கு சயின்டிஃபிக்காகவே வந்து ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ், அனெக்சிட்டி, டிப்ரெஷன் என்ன இருந்தாலும் அது வந்து பார்த்தோன்னா ப்ராக்டிக்கலாகவே வந்து குறையும். நம்மளுடைய மைண்டும் வந்து காம் ஆகும். ஸோ உங்களுடைய மைண்டில் என்ன ஓடுதோ அதை வந்துட்டு தயவு செய்து ஒரு பேப்பரில் வந்து எழுதுங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை டைரி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா டெய்லி டைரி நோட் எழுதுறீங்கனாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா அதை எழுதிட்டு கசக்கி போட்டுருங்க, இல்லை கிழிச்சு போட்டுருங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் நம்மளுடைய மைண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஒரு பேப்பரில் எழுதுறது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீத்திங். டெய்லியும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ ஒரு 3 to 5 மினிட்ஸ் நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களுடைய பிரெயின் வந்து கொஞ்சம் காமாகும். இந்த தூங்குகிற இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாலோ நம்மளுடைய மைண்டு தூக்கத்துலேயும் வேலை செஞ்சிட்ருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளமும் வந்து இதில் வந்து சால்வ் ஆகும். எஸ், அதாவது வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய பிரெயினில் இந்த மென்டல் ஓவர்லோட் அப்படிங்கிறது வந்து சயின்டிஃபிக்காகவே நம்ம தூங்கும் போதும் வேலை செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ அதனால் இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ரியலாகவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெலிகேஷன் இஸ் நாட் அ வீக்னஸ். எஸ், உங்களுடைய வேலைகளை வந்து தயவு செய்து பிரித்து கொடுத்துருங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து வேலைகளை அசைன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பசங்க வர்றாங்க ஸ்கூல் விட்டு அப்படின்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸை அவங்களே கொண்டு போய் வாஷிங் மிஷினில் போடுறது, வாஷிங் மிஷினை போட்டு விடுறது, அதே மாதிரி அவங்களுடைய பிளேட்டை அவங்களே கழுவி வச்சுக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ஒர்க்கு அவங்க செய்யும்போது அது நமக்கு கொஞ்சம் ஒர்க்லோடும் குறையும். அதே மாதிரி வந்துட்டு வந்தோடனே நம்ம துணி எடுத்து துவைக்கணும், துவைக்க போடணும், பசங்களுடைய டிஃபன் பாக்ஸ்லாம் நாளைக்கு கழுவி வைக்கணும், காலையில் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்க வேணும் அப்படின்னு நம்ம மைண்டில் ஓடக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ், அந்த ஒர்க்கு வந்து நமக்கு இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியும் வீட்டில் இருக்கவங்ககிட்ட பிரித்து கொடுங்க. ஸோ இப்போ இந்த இபி பில்னால் நான் மட்டும்தான் கட்டணுமா அப்படிங்கிறது கிடையாது. அதை வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கும் கொடுக்கலாம். ஸோ இந்த இபி பில் வந்துருச்சு, இந்த டேட்டுக்குள்ளே பே பண்ணிடுங்கன்னு சொல்லி ஒரு 3 மாதம் ரிமைண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 தடவை ரிமைண்டிங் ஆனதுக்கப்புறம் 4வது தடவை அவங்களே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது அவங்களுடைய ஒர்க். ரீசார்ஜ் பண்ணணும், கேஸ் புக் பண்ணணும், கேஸ் தீர்ந்து போச்சு, இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிடுங்க. நம்ம சொல்கிறது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்ணுறது. நம்மளுடைய பொறுப்பை வந்து நம்ம விட்டு கொடுக்கலாங்க. அதையும் வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் வந்து பகிர்ந்துக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுத்துருங்க. உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் பண்ணுங்கள். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா இன்றைக்கி அவங்க பண்ணலை அதனால் நான் போய் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வச்சுக்காதீங்க. இது அவங்களுடைய வேலை, இது அவங்க தான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. ஒரு வேளை உடம்பு சரியில்லையா அவங்களுக்கு, அப்போ அந்த டே வந்து சில தவிர்க்க முடியாத சூழல் வரும். அன்னைக்கு நாம் இந்த டெசிஷனை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஹெல்ப் பண்ணலாம். அதர் தன் தட் இந்த வேலை இவங்களது அப்படின்னா தயவுசெய்து பிரித்து கொடுத்துருங்க. இதில் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா இதில் எந்த தப்பும் கிடையாது. உங்கள் பேர்லேயும் தப்பு இல்லை, நீங்கள் செய்கிற இந்த விஷயத்து மேலேயே எந்த தப்பும் கிடையாது. அடுத்து சொல்ல போகிறதான் மிக முக்கியமான ஒரு டிப். இந்த டிப்பை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள். அது என்ன அப்படின்னா மீ டைம். உங்களில் எத்தனை பேர்த்துக்கு மீ டைம்னு ஒன்று இருக்குன்னு தெரியுமா ஃபஸ்ட்டு? ஸோ இந்த மீ டைம் என்ன அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. மீ டைமில் வந்து பார்த்தோன்னா உங்களில் நிறைய பேர்த்துக்கு வந்து டான்ஸ் வரும், சிங்கிங் வரும், அதே மாதிரி வந்துட்டு நிறையா ஆர்ட், அந்த மாதிரி ஒர்க், கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து உங்களால் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை இந்த மீ டைமில் சூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லியும் 15 மினிட்ஸ் உங்களுக்காக ஒரு மீ டைம் ஒதுக்கிக்கோங்க.
இந்த மீட் டைமில் வந்துட்டு இந்த மாதிரி ஹாபிஸ் மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. ஸோ இந்த மீட் டைமில் வந்துட்டு நம்ம ஃபேஷியலும் பண்ணிக்கலாம், ஹேர் கலரிங் பண்ணிக்கலாம் வீட்லேயே. ஸோ நமக்கு ஏதாவது வந்துட்டு க்ரூமிங்க்கு தேவைன்னா அந்த விஷயங்களை பண்ணலாம். சும்மா உட்காந்து ஆன்லைன் ஷாப்பிங் கார்ட் பார்த்தா எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அது எனக்கு மீட் டைம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் பண்ணலாம். ஸோ இந்த மீட் டைம் அப்படிங்கிறது உங்களுடைய மைண்டை ரிலாக்ஸிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சில வயசானவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரேயர் பிடிக்கும் அப்படின்னாலும் சரி, இப்போ யூத்தே நிறைய பேர் ப்ரேயர் பண்ணுறீங்க. ஸோ ப்ரேயர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம். பூஜை பண்ணுறது எனக்கு பிடிக்கும்னா பூஜை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை இந்த 15 மினிட்ஸ் தயவுசெய்து பண்ணுங்கள். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம இந்தியாவிலே வந்துட்டு ஒரு ஸ்டடி 2021 பண்ணியிருக்காங்க. அதில் டெய்லி 15 மினிட்ஸ் மீ டைம் எந்த உமனெல்லாம் எடுத்துக்கிட்டாங்களோ அவங்களுடைய ஹெல்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கான். அவங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கான். அதே மாதிரி அவங்களுடைய மென்டல் ஓவர்லோடும் கம்மியாகி அவங்களுடைய கார்டிசால் லெவலும் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு ரிசர்ச்சாகவே வந்து பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மீ டைமை மட்டும் ஒதுக்கிடாதீங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டாக் அபவுட் யுவர் லோட். இப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே இவ்வளோ விஷயம் ஓடிட்டுருக்கு, நீங்கள் இந்த விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதால் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து லைஃபே போர்டாக இருக்குன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் கிட்ஸை உட்கார வச்சு தயவுசெய்து இதெல்லாம் சொல்லுங்கள். இப்படி நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு அவங்கக்கிட்ட இருந்து மாரல் சப்போர்ட்டும் கிடைக்கும், ஃபிசிக்கல் சப்போர்ட்டும் கிடைக்கும். இப்போ சில இடங்களில் வந்து என்ன தான் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவாங்க. பட் இதை நீங்கள் சொல்கிறது வந்து உங்களுக்கும் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கும். அதே மாதிரி வந்து இன்றைக்கி கேட்காம போகலாம், நாளைக்கு கேட்காம போகலாம், ஒரு வருஷம் கேட்காம போகலாம். திருப்பி திருப்பி நீங்கள் நிறைய சொல்லும்போது என்னைக்காவது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் தயவுசெய்து அவங்கக்கிட்ட உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய ப்ரெஷர் என்ன, உங்களுடைய மென்டல் ஓவர்லோட் என்னென்ன மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கவங்க வந்து உங்ககிட்ட வந்துட்டு இதெல்லாம் தேவையா, இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்க விரிக்கிற அந்த ட்ராப்பில் போய் விழுந்துடாதீங்க. ரெண்டாவது, இவங்க ஒரு நாளைக்கு பேசுகிறது, 2 நாளைக்கு பேசுகிறது நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10 நாளில் உங்களுக்கு வந்து ஒரு கில்ட்டினஸ் வந்துடும். அந்த கில்ட்டி ட்ராப்புக்குள்ளேயும் போய் விழுந்துடாதீங்க. நமக்கு நம்ம தான் முக்கியமே ஒழிய அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் உங்களை அடுத்தவங்களோட வந்து கம்பேரிசன் பண்ணாதீங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா ஒருத்தங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ வேலை வேணாலும் செய்ய முடியும், வீட்டில் செய்வாங்க, வீட்டை நீட்டாக வச்சுருப்பாங்க, குழந்தைங்கள மேனேஜ் பண்ணுவாங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக இருப்பாங்க, ஒர்க்லேயும் பர்ஃபெக்டாக இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. அதை வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் உங்களைய அவங்களோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து கம்பேர் பண்ணாலும் நீங்கள் உங்களைய அவங்களோட கம்பேரிசனே பண்ணிக்காதீங்க. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சோஷியல் மீடியாலெலாம் வந்து நிறைய பேர் வந்துட்டு நான் 4 மணிக்கே எழுந்து 4 மணிலேருந்து நான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லி வீடியோ போடுவாங்க. அடுத்து பார்த்தோன்னா என் வீட்டில் நான் இத்தனை ஃபுட்டு வந்து குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ போடுவாங்க. அப்புறம் இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டு வீடியோ போடுவாங்க. தயவு செய்து அந்த சோஷியல் மீடியா மாம்ஸ், அந்த சோஷியல் மீடியா பர்சன்ஸ் போடக்கூடிய வீடியோவை நம்பி அந்த ட்ராப்பில் போய் விழுந்து உங்களை நீங்களே அவங்களோட மட்டும் கம்பேர் பண்ணிடாதீங்க. ஸோ சோஷியல் மீடியா லைஃப்புங்கிறது வேறு, ரியல் லைஃப்புங்கிறது வேறு. அதை முதல்ல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஒர்க்கை முதல்ல ஷெடியூல் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த டைம்லேருந்து இந்த டைம் இந்த ஒர்க், இதுக்கப்புறம் இந்த ஒர்க், இதுக்குள்ளே நான் இதை முடிக்கணும், இதுக்குள்ளே நான் அதை முடிக்கணும். அந்த மாதிரி உங்களுடைய ஒர்க்கை வந்து தயவுசெய்து ஷெடியூல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா காலையில் நான் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இந்த ஒர்க் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் இந்த டைம் எனக்கான டைம், இந்த டைம் நான் வந்து கோயிலுக்கு போக போகிறேன், இந்த டைம் வந்து நான் வெளியே ஒரு வாக் போக போகிறேன், இந்த டைம் நான் வந்து ஒரு ஷாப்பிங் போக போகிறேன், இந்த மாதிரி உங்களுக்கு இந்த டைம் என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், அந்த மாதிரி இந்த டைம் நான் ஒர்க்குக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு A to Z உங்களுக்கு தேவையான ஷெடியூலை நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த ஷெடியூலை வந்து தயவுசெய்து மீறாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா எனக்கும் சில ஷெடியூல் இருக்குது, அதை நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இப்போ வந்துட்டு நான் மார்னிங் வந்து வெசல் வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஈவினிங் வந்து பிஃபோர் என் கிட்ஸ் வரதுக்கு முன்னாடி டீ வைக்கும்போது என்ன இருக்கோ அது வந்து முடிஞ்சால் நான் வாஷ் பண்ணுவேன், இல்லைனா போட்டு வச்சுருவேன். நைட்டு தேவைன்னா வாஷ் பண்ணுவேன், இல்லைனா போட்டு வச்சுருவேன். திருப்பியும் நான் மார்னிங் தான் வாஷ் பண்ணுவேன். என் மைண்டில் நான் என்ன செட் பண்ணி வச்சுருக்கேன்னா, நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு யாரும் அவார்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளால் கிட்ஸ் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுதா, தட் இஸ் எனஃப் ஃபார் அஸ். நாம் குழந்தைங்கள தான் வளர்த்துறோம், நான் என் வீட்டை வளர்த்தலை அப்படிங்கிறது என்னுடைய மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ இதுக்கப்புறம் அங்கே பாத்திரம் கடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு ஃபிக்ஸ் பண்ண டைமிங்குள்ளே நான் க்ளீன் பண்ணிக்குவேன். இது என்னுடைய மைண்ட் செட். இது என்னோடய எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். ஸோ இதையே நான் ஃபாலோ பண்ண சொல்ல. ஸோ இது மாதிரி இந்த டைமிங்குள்ளே இந்த ஒர்க் தான், இதுக்கப்புறம் இந்த ஒர்க் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கும்போது உங்களுக்கும் வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது வந்து ஒரு மென்டல் ஓவர்லோடை வந்து நமக்குள்ளே க்ரியேட் பண்ணாது. நம்ம ஃபிக்ஸ் ஆகிடுவோம். ஸோ அங்கே கிடக்கு, ஐயோ கழுவணுமே, ஐயோ இந்த சம் நீ போடுறியா, நான் போய் அதை கழுவணும், சரி சரி போடு போடு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களே வீட்டில் நடக்காது. என்ன ஆகிரும், அது கடந்துட்டு போகுது, நீ போடு நான் உட்காந்து பார்க்குறேன் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ நம்ம மைண்டும் காம் ஆகிரும். நமக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எதுவுமே அந்த டைம் ஓடாது. ஸோ இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். ஸோ இப்போ நிறையா பேத்துக்கு வந்து வீட்டில் பூஜை பண்ண பிடிக்கும், சிலருக்கு வந்துட்டு மந்திரங்கள்லாம் சொல்ல பிடிக்கும், சிலருக்கு பாட்டு பாட பிடிக்கும், சிலருக்கு வந்துட்டு ஜெபம் பண்ண ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு வந்து துவா பண்ண பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக அதை பண்ணுங்கள். நிறைய பேத்துக்கு ஈவினிங் 6 மணி ஆனால் கோயிலுக்கு போக பிடிக்கும், தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேத்துக்கு வீட்லேயும் வந்துட்டு சின்னதாக வந்து சாமி சிலைலாம் இருக்குன்னா பூஜை பண்ண பிடிக்கும். ஸோ அதை பண்ணுங்கள். சிலருக்கு சும்மா அந்த சாம்பிராணியோ இல்லை ஊதுபத்தியோ காமிச்சு வீடு ஃபுல்லாக காமிச்சாலே அவங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக சாட்டிஸ்ஃபையாக ஃபீல் பண்ணுவாங்க, பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் உங்களால் என்ன பண்ண முடியுதோ அதை வந்து பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதில் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாத்தையும் தயவு செய்து உங்கள் மைண்டில் வந்து ரிப்பீட்டாக டெய்லியும் கூட சொல்லிக்கோங்க. இதை மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. யூ ஆர் நாட் வீக். நீங்கள் வீக் பர்சன் கிடையாது. யூ ஆர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. நீங்கள் 10 பேரை வீட்டில் மெயின்டைன் பண்ணாலும் பார்த்துக்கிட்டாலும் உங்களுக்கு 11ஆவதாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய பர்சன் யார் அப்படின்னா நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் வந்து ஒரு ஹியூமன் பீயிங், நீங்கள் ஒரு மெஷினோ ரொபாட்டிக்கோ கிடையாது, நீங்கள் ஒரு ஹியூமன் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்குது, ஆனால் உங்களுக்கு மட்டுமே எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்குதுன்னு மட்டும் மைண்டில் செட் ஆகிக்காதீங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் பிரித்து கொடுத்து வேலை வாங்குகிற ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. யுவர் பில்லர் ஆஃப் யுவர் ஃபேமிலி. உங்கள் ஃபேமிலியோட ஸ்ட்ராங்னஸ்க்கு வந்து இந்த பில்லர் ரொம்ப முக்கியம். அப்போ பில்லராக இருக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஹெல்த்தை வந்து நல்லாவே கவனிச்சுக்கணும். அடுத்து டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் இஸ் அ நெசசிட்டி. ஸோ இட் இஸ் நாட் அ லக்ஸுரி. உங்களை நீங்கள் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறீங்கன்னா அது வந்து நெசசிட்டி கீழே தான் வரும். உங்களுக்கு ஃபேஷியல் பண்ணிக்க பிடிக்கும், உங்களுக்கு வந்துட்டு ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் தேவை, உங்களுக்கு வந்துட்டு ஜிம்முக்கு போகணும், இது மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து நெசசிட்டி தான். இதில் வந்துட்டு லக்ஸுரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அப்படி யாராவது பாயிண்ட் அவுட் பண்ணால் அதை தயவுசெய்து நம்பாதீங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டே வேணும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. எல்லா நாளுமே நல்ல நாள் தான். ஸோ உங்களால் முடிஞ்சால் இந்த நிமிஷமே இதெல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறதுக்கோ, இல்லை நான் முதலே சொன்ன மாதிரி நெசசிட்டின்னு சொன்னேன் இல்லையா, அந்த விஷயங்களை செய்யறதுக்கோ உங்களுக்கு இன்னொருத்தர் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து மைண்டில் ஏற்றிக்காதீங்க. ஸோ இது வந்து ரைட், நமக்கு உண்டான ஒரு அடிப்படை உரிமை. இந்த உரிமையை வந்து நம்மளே எடுத்துக்கிறோம், நமக்கு அடுத்தவங்க கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதை வந்து மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து பார்த்தோன்னா பேசிக் நீடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து ஓவராக வந்து தேவையான விஷயம்னு இன்னொன்று இருக்கும். ஸோ எனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அது ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது அது ஒரு சில இடங்களில் தப்பாயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் பொறுத்து உங்களால் ஒரு 2K வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபேஷியல், ஸோ ஹேர் ஸ்பா அந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா தட் இஸ் ஓகே. அதே உங்களால் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு 8,000 9,000 வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கும்போது யூ நீட் டு கன்சிடர் இட். ஸோ அதை விட்டுட்டு நான் சொன்னேன்னு சொல்லி அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ அதையும் வந்து மைண்டில் ஏற்றிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளே வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும், செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளே வந்து தொலைஞ்சு போன இடத்துலேருந்து மீட்டு கொண்டு வர முயற்சி பண்ணணும். ஸோ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளை யாராவது வந்து கை கொடுத்து தூக்கி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான தாட் எதுவும் வச்சுக்காதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, உங்களுக்கு வெளியில் யார்கிட்டையும் சொல்ல முடியாத ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னாலோ,
உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஹிட்டனாக வந்து உங்களால் கமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா நமக்குள்ளே வந்து இப்போ நிறையா லேடிஸ் பார்ப்பாங்க. ஸோ நமக்குள்ளே ஏதாவது இன்னொருத்தங்களுக்கு சஜஷன் கொடுக்க முடியும். ஸோ ஐடியாஸ் கொடுக்க முடியும், டிப்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இதை வந்து அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷனாக வந்து இந்த வீடியோவை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மென்டல் ஓவர்லோட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு சின்ன தாக்கத்தை வந்து உண்டு பண்ணியிருந்தாலும் கூட நான் கேட்குற இந்த 3 விஷயத்தையும் எனக்காக பண்ணுங்கள். நம்பர் 1, கமெண்ட். ஸோ கமெண்ட்ஸில் போயிட்டு ஐ சூஸ் மை செல்ஃப் டுடே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். 2வது, இந்த வீடியோவை அட்லீஸ்ட் ஒரு உமனுக்காவது வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுடைய லைஃப்பில் வந்துட்டு ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் அவங்க அதுலேருந்து மீண்டு வரதுக்கு நீங்கள் ஒரு லைட் சென்ட் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்த 3rd வந்துட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது மூலிமா நீங்கள் நிறைய விஷயங்கள், நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ், அதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸோட ஸ்டோரிஸ் எல்லாம் அடுத்து வருது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். This is Srijo. Together we will create a community where women's mind is understood, respected and restored. Thank you for watching my video.